மேற்கு பம்பளமலை வேங்கட நேர்வடக்காம் ஆர்க்கபவர் எடைவிளக்காம் பார்ப்பதற்கு பிராகணித்துகள் நிறுவதன் காதம தொண்டை நாடக நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டில் பிறந்த வன்மகளே, வில்லில் விடுவிட்டு வரையும் கனைபோட சொல்லில் சுவை கூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதவித்த செந்தமிழ் பெண்ணே, அழகு, அறிவு, அமைதி இவ் மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்ற அரணங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் என்று சொல்வார்கள் அதிசயமாக குறிஞ்சிபலர். அப்பேற்பட்ட குறிஞ்சிபலர் பூத்துக் கொழுங்கும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. தந்தையின் பெயர் நம்பி தலைவன், தாயின் பெயர் மோகினி, உடைய பெயர் வள்ளி, உடன் பிறந்தார். உடன் பிறக்காதவர்கள் 7 பேர். எங்க எதற்காக வந்திருக்கிறீர்கள்? என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரந்தனை செந்தனை. கரந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கரந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகப்பெருமானுக்கு. காவலுக்கு வந்து காவலை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? காவலை வந்து கண்ணு கருத்துமாக காவல் பார்த்தா தானே வெற்றிகரமாக வீடு போய் திரும்ப முடியும். ஏன் கண்ணு கருத்துமா பார்க்க வேண்டும்? காவல் பார்த்தா தாங்க சிறப்பா காவல் அமைக்க முடியும். அதை ஏன் அப்படி பார்க்கணும்னு கேக்குறேன். எதற்காக? கூடிய பறவைகள் வந்து திணை பெயரை கொய்துல அதனால பாவம் நாளறிவுள்ள பறவை சாப்பிட்டா தான் சாப்பிட்டு போகட்டுமே. சாப்பிடறனால பிரச்சனை கிடையாது. சாப்பிட நாளறிவுன்னு அதுக்கு அப்புறம் அதை போய் ஏன் விரட்டுறீங்க? சாப்பிடக்கூடிய பறவை என்ன செய்யும்? என்ன செய்யும்? குரலை வந்து சேமரித்து வைக்காது. ஓஹோ. அப்ப என்ன செய்யும்? இங்க திணை பயிர் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சிரு. சரி. கூடு கட்டின பறவை வீட்டை இங்க கட்டி வச்சு வேற இடத்துல தூங்க போகுது. அதே இடத்துலதான் தூங்கும். சாப்பிட்ட சாப்பாடு செரிமணமாகி எச்சம் என்பது வெளிவாடால் இந்த திணை பயிர்கள் பற்றி புனிதத்தன்மை என்பது கெட்டு போய்விடும். அப்படி எல்லாம் போக கூடாது. அது இன்று இறைவனுக்கே படைக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை வந்து புனித தன்மையோடு படைக்கப்படுறதுக்காக வரக்கூடிய பறவைகளுக்கு உணவை கொடுத்து கொண்டு ஆளோசனை என்ற காரணத்தால விரட்டிக்கிட்டு இருக்கோம். அருமையான விஷயம். ஏன்னா எச்சிலை கூட படைக்கலாம், எச்சத்தை படைக்க கூடாது. இப்ப இறைவனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றாங்க. முத கன்றுக்குட்டியை குடிச்சிட்டு அதை எச்சரிப்படுத்தது, பிறகு அபிஷேகத்துக்கு பிறகு இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்ப இறைவனுக்கு வந்து தேனாபிஷேகம் பண்றாங்க. தேனீக்கள் முதல்ல சாப்பிட்டு எச்சரி வைக்குது, அதன் பிறகு அபிஷேகத்துக்கு பிறகு இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். தின்னப்பட பிடிக்கிற வேடுமன் என்ன பண்ணா, காட்டுக்கு வேட்டைக்கு போனா தான் கொண்டு வரக்கூடிய மாமிசங்கள் நல்லா இருக்கா, ருசியா இருக்கா, சிறப்பா இருக்கா அப்படின்னு அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அதன் பிறகு இறைவனுக்கு படைத்தான், இறைவன் ஏற்றுக்கொண்டான். இப்படி மனம் கொண்டதான் மாளிகை. நீங்க சொன்ன மாதிரி எச்சத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எச்சம் என்பது மலம், கழிவு. ஆனா இந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவாகப்பட்டது. அந்த பசுவுடைய கோமத்தை எடுத்து வீட்டுகளை தீர்த்தமாக தெளிக்கின்றார்கள். ஏன்னா 33 தேவர்களும் 46 ரிஷிகளும் அந்த ஒரு பசுவுடைய இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே மாதிரி சாணத்தை எடுத்து அதை உருண்டையாக உருட்டி எருவாக்கி அதை எரித்து திருநீராக இடுகின்றார்கள். அப்ப திருநீராக அபிஷேகம் செய்கின்றார்கள். அதை அந்த எச்சத்தை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்ப சாணம் அப்படின்னா அப்ப மாடு சாணம் போட்டு போயிருக்கும். வயக்காட்டு வழியாக போகும்போது பாருங்க, சாணம் போட்டுச்சோம்னா அது பூச்சி இருக்கும், புழு இருக்கும், வண்டு இருக்கும். ஆனா அதே சாணத்தை எடுத்து ஒரு பிள்ளையாராக பிடித்து அதில் ஒரு அருகம்புல குத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா அது பல 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி பூச்சியும் வராது, புழுவும் வராது, எந்த ஒரு வண்டு வராது. அதுதான் சொல்லுவாங்க, அதிகாலைகள் கிடந்து சாணம் தெளித்து பெண்கள் கோலமிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கோலம் எதை போடணும்? அரிசி மாவால போடணும். அரிசி மாவுல கோலம் போட்டாங்க அப்படின்னா எதற்காக அரிசி மாவுல போடணும் அப்படின்னா, அன்று அவர்கள் அரிசி மாவுல கோலம் போட்டிருந்தாங்க. அந்த வாசல் வழியாக ஊறி செல்லக்கூடிய ஈ எறும்புகள் சாப்பிட்டு இன்று எமக்கு உணவளித்த இந்த குடும்பம் பரம்பரை பரம்பரையாக நீடூழி சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஈ எறும்புகள் வாழ்த்து விட்டு செல்லுமாம். இதை பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ வகையில் அன்னதானங்கள் பண்றாங்க. எவ்வளவோ காசு பணத்தை செலவழித்து அன்னதானம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அரிசி மாவால் கோலம் போடுவதன் மூலமாக இந்த எறும்புகள் சாப்பிட்டு விட்டு இதில் ஒரு எறும்பு சாப்பிட்டுச்சு அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்குமா? அப்போ பாருங்க, இந்த மாவை ஒரு எறும்பு மட்டுமா சாப்பிடும்? எத்தனையோ 1000 எறும்புகள் சரசர 1000 எறும்புகள் சாப்பிடும். அப்போ 1000 எறும்புகள் சாப்பிட்டா பல 100,000 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இப்ப சாணம் தெளிக்கணும். அதிகாலையில் எதுக்கு சாணம் தெளிக்கணும் அப்படின்னா, இப்ப இரவு நேரங்களில் பாருங்க, அந்த வாசல்ல விஷப்பூச்சிகள், பாம்பு, பூரான், தேடு இப்படி போயிருக்கும். அந்த வீட்டில் பாருங்க வயதான முதியவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு வயதாயிருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைகள், பிஞ்சு பாதங்களுடைய குழந்தைகள் இருக்கும். அது அதில் விடிய காலம் எழுந்து நடந்து வந்துச்சு அப்படின்னா அந்த விஷம் அதில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கும் பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், இந்த முதியவர்களுக்கும் பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இருந்தாலும் இந்த சாணத்தை தெளிச்சிட்டாங்க அப்படின்னா அதிகாலையில் அந்த சூரியன் உதயமானவுடனே அந்த சூரியனுடைய கதிர்கள் பட்டவுடனே அங்கு விஷமே இருந்தாலும் முறிந்து விடும். இப்போ இங்கே கேளுங்க, எத்தனை பேர் இப்போ சாணம் தெளித்து கோலம் போடுறாங்கன்னு? நிறைய பேர் தாய்மார்
இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த அந்த ஆத்தா உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. கிராமத்துல பெரும்பாலும் அந்த பழக்கங்கள் இருக்கு. சாணம் தெளிச்சு கோலம் போடுறீங்களாத்தா? அந்த ஆத்தா வந்து சொல்லிட்டாங்க. கோலப்பொடி அது இப்ப பூரா கல்ல இடிச்சு போடுறாங்க. அரிசி மாவு கலந்த கோலப்பொடின்னு வித்துட்டு இருக்கு சுவாமி. அரிசி மாவுல போடுறீங்களா? போடுங்க, நல்லது. அந்த அக்கா கண்ணத்துல கைய வைக்காதீங்க, எடுங்க. நீங்க கோலம் போடுறீங்களா அக்கா? சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது தெரிஞ்சுக்கலாம். மகாலட்சுமி லட்சுமி கடாட்சம் நிறையணும் அப்படின்னா அதிகாலையில இருந்து அதே மாதிரி மாலை நேரத்துல இந்த கோலத்தை போட்டாதான் லட்சுமி ஆகப்பட்டவளை வரவேற்பதற்காக 6 மணிக்கு விளக்கேத்த வேண்டும். மின்னெழுவாள் பத்தினி அப்படின்றக்காக முன்னால வர்றவ வந்து மூதேவியா இருந்தாலும் பின்னாடி வர்றவ சீதேவியா. அப்ப வந்து இரவு நித்ராதேவி என்ற மூதேவி வந்து விலகி ஓடணும் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வரவேற்பதற்காக இந்த அற்புதமான வந்து மங்களகரமான கோலங்களை போட்டு வரவேற்பு பண்ணோம்னா பார்க்குற மகாலட்சுமி வருவா. இந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் என்றைக்கும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்களா மகாலட்சுமி. அதற்காகத்தான் இந்த ஒரு வாசல்ல வந்து போடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு இந்த கோலங்கள்லாம் போட்டு வைத்திருக்காங்க. முன்னோர்கள் வந்து எதையுமே வந்து நீங்க சொன்னது மாதிரி ஒரு நேரத்தை நானே மாட்டிக்கிட்டேன். எங்க ஸ்ரீதேவி மூதேவி 2 பேத்துக்கு ஒரு பிரச்சனை. சரி, இதுல யாரு அழகா இருக்காங்க அப்படின்னு ஸ்ரீதேவி அழகா யாரு கேட்டது? இல்ல மூதேவி அழகா? ஸ்ரீதேவி பார்த்து கேக்குறாங்க, நாரதரே நான் அழகா இருக்கனா இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. 2 பேருக்கு ஏன் போட்டி வந்துச்சு? அவங்க யாரு? ஸ்ரீதேவி மூதேவி 2 அக்கா தங்கச்சி தான். அக்கா தங்கச்சி. அந்த மூத்த தேவி நான் அழகா என் தங்கச்சி அழகான்னு கேக்குறாங்க. ஸ்ரீதேவி அழகு அப்படின்னு சொன்னோம்னா மூதேவி சாபத்தை கொடுத்துருவா. மூதேவி அழகா இருக்கு அப்படின்னா ஸ்ரீதேவி எனக்கு சாபத்தை கொடுத்துருவா. சாபத்தை கொடுப்பானா இல்ல மனசு வருத்தப்படுவாளா? கொடுத்துருவாங்க இல்லையா? பெண்ணோட மனசு வந்து வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக, அவர்கள் மனம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக நான் சொன்னேன். ஏன்னா அதுல போய் என்னைய போய் நீதிபதியா வச்சுட்டாங்க. பத்தியலா நீங்க பொதுநலவாதியில, அதற்காக உங்களுக்கு இந்த ஒரு பெரிய பொறுப்பு இருந்தாலும் எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சொல்லுது, எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. அது என்ன தர்ம சங்கடம்? ஆமா, அப்படி அந்த சூழ்நிலையில அப்படி சொன்ன உடனே அப்பதான் நான் சொன்னேன் அந்த ஸ்ரீதேவியை பார்த்து, அம்மா நீங்க அப்படி நடந்து உள்ள வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு. நீங்க நடந்து வரும் பொழுது அழகா இருக்கீங்க அப்படின்னு. அந்த மூதேவி மூத்த தேவியை பார்த்து, அம்மா நீங்க அப்படி நடந்து செல்லுங்கள் அப்படின்னு. நீங்க அழகா இருக்கீங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஸ்ரீதேவி வரணும், மூதேவி செல்ல வேண்டும். மாலை நேரத்தில் என்ன பண்ணணும்? 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த விளக்கேத்தணும். ஏன் விளக்கேத்தணும் அப்படின்னா இந்த நிலைப்படி வாசற்படியில உக்கிரமாக இருக்கக்கூடிய யார் என்று சொன்னால் நரசிங்க பெருமானாகப்பட்டவன். ஏன் அவர் வந்து அந்த இடத்துல உக்கிரமாக இருக்கணும்? என்ன காரணம்? இல்லையா, வெளியில இருக்கலாம், வந்து வீட்டுக்குள்ள இருக்கலாம், இல்லாத ஏதாவது ஒரு கோவில் குளங்கள அது என்ன வாசல் படியில வந்து உக்கிரமாக இருக்காங்க. நிலைப்படி என்று சொல்லி வாசப்படி எதற்காக உக்கிரமாக இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நேரத்துல இரணியகசிபாகப்பட்டவன் மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை செய்துகிட்டு இருந்தான். 33 தேவர்களுக்கும் 42 ரிஷிமார்களுக்கும். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தான். நம்ம யாருன்னா பிரகலாதன் என்று சொல்லக்கூடியவன். இந்த என்னது சொல்லணும் அப்படின்னா விரிவாக சொன்னதான் சிறப்பாக இருக்கும். சொல்லுங்க. அந்த இரணியகசிபாகப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா தவம் புரிய போறான். ஏன் தவம் புரிய போறான் அப்படின்னா அவனுடைய தம்பியாகப்பட்ட கிரணியாட்சனை நாராயணன் கொண்டுட்டான். அந்த கிரணியாட்சன் என்ன பண்ணா பூமி அப்படியே பாயா சுருட்டி கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப 33 தேவர்கள் 46 ரிஷிகளும் இதை பார்த்த நாராயணன் சென்று வருகின்றார்கள். அப்ப அவர் என்ன பண்ணாரு? ஒரு வராக அவதாரம் எடுத்து அந்த கடலுக்குள் சென்று அந்த பூமியை தன்னுடைய கூரிய கொம்புகளால வெளியில கொண்டு வந்தார். அதை அந்த இரணியாட்சனை அழித்து விட்டான் அப்படிங்கிற செய்தியை இரணியகசிபு கேள்விப்படுகின்றான். என்னுடைய தம்பி அவன் கொன்று விட்டானா, அவனை பழிவாங்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் தபம் புரிவதற்காக செல்கின்றான். அவன் தபம் புரிய போகும் பொழுது அவனுடைய மனைவியாகப்பட்ட லீலாவதி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றாள். அப்ப இந்திரன் வந்து அந்த பெண்ணை கடத்தி செல்கின்றான். அப்பதான் இந்திரனுக்கு நான் புத்தி சொல்லி, அடே இவள் அடுத்தவன் மனைவி, பிறன் மனைவியை கவர்ந்து செல்வது பாபம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்தியை சொல்லி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து நான் வச்சது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்தேன். அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததுனால சற்று கண்ணை இறந்து விட்டாள். அவள் கண்ணை இருந்தவுடனே அந்த கர்ப்பத்திலிருந்து சிசுவாகப்பட்டது இந்த நாராயண மந்திரத்தை தெரிந்து கொண்டது. சில காலங்களாச்சு இவன் தபம் புரிய போனவன் என்னுடைய தந்தையிட்ட வரம் கேட்கிறான், எனக்கு சாகா வர வேண்டும் அப்படின்னு. அப்ப பிரம்மா சொல்றாரு, பூமியில பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்ததுல இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதனால வேற வர ஏதாவது கேளு அப்படின்னு. அப்பதான் அவன் கேட்கிறான், எனக்கு மனிதனாலும் மிருகங்களாலும் பறவைகளாலும் சாவு வரக்கூடாது,
எந்தவித ஆயுதங்களாலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது. இரவிலும் வரக்கூடாது, பகலிலும் பகலிலும் வரக்கூடாது, வரக்கூடாது, ஆகாயத்தில் வரக்கூடாது, பூமியிலும் வரக்கூடாது ஆமா அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கினான். இவனுடைய தந்தையும் வரத்தை கொடுத்துட்டாரு. இவன் வரம் வாங்கிட்டு வந்த காரணத்தினால அவனுக்கு கொஞ்சம் அகம்பாவம் ஏற்பட்டுச்சு. இனிமே யாரும் நம்மள அழிக்க முடியாது, நம்மளே அழிக்க முடியாது. இந்த ஊர்ல சாமி கும்பிடக்கூடாது, எந்த தெய்வத்து பேரையும் சொல்லக்கூடாது, ஏன் பேரத்தான் சொல்ல ஓம் ஹிரண்யாய நமக அப்படின்னு என்னுடைய பேரத்தான் தெய்வம் அப்படின்னு வணங்கணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டேன். இன்னைக்கு எப்படி ஏதாவது ஊர்களில் பிரச்சனை உண்டாச்சு அப்படி 144 தடை உத்தரவு போடுறாங்க, ஊரடங்கு உத்தரவு. அது மாதிரி அன்னைக்கு போட்டேன். எப்பவுமே நம்ம மாவட்டத்துக்கு அது வந்து பழக்கமானது அப்படின்னு. அவனுக்கும் அவள் நிறைமாத கற்பனையாக இருந்த காரணத்தினாலே குழந்தை பிறந்தது. அழகான ஆண் குழந்தை பிரகலாதன் அப்படிங்கிற பெயரிட்டு சீரோடும் சிறப்புடன் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாருங்க, அவனை குருகுலத்தை கொண்டு சேர்க்க போறாங்க. அப்ப ஹிரண்யாய நமகன்னு சொல்றான். அவன் என்ன பண்ணான், என்னுடைய நான் சொல்லி கொடுத்த காரணத்தினால நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணான். ஆகா, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் சொல்லி அரசவையிலே ஹிரண்யகசிபுடன் வந்து அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் வந்து சொன்னாங்க. அப்ப சொல்லும் பொழுது அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், தந்தையோட பேரை சொல்றான் அப்படின்னு. அவன் கேட்கல, நாராயண நமக அப்படின்னு தான் சொன்னான். அதனால இவனை காலும் கையும் கட்டி வயிற்றுல கல்லை கட்டி கடல்ல தூக்கி போடுங்கடா அப்படின்னா கடல்ல கொண்டு தூக்கி போட்டாங்க. அப்ப அந்த குழந்தை சாகவில்லை. காரணம் நாராயண மந்திரத்துடைய மகிமை. அடுத்ததாக திரும்ப வந்துட்டான். அடுத்து மதம் கொண்ட யானையை விட்டு மிதிக்க விட்டாங்க. அப்பையும் அந்த குழந்தை சாகல, மீண்டும் உயிரோடு வந்தான். திரும்ப என்னவனா விஷ பாம்புகளை விட்டு கடிக்க விட்டான். அப்பையும் அந்த குழந்தை சாகல, மீண்டும் உயிரோடு வந்தான். நாராயண மந்திரத்துடைய மகிமை. கடைசியாக அவனுடைய மனைவியாகப்பட்ட லீலாவதியை அழைக்கின்றான். உன்னுடைய பிள்ளைக்கு நீ விஷப்பால கூட அப்படின்னா பாலில் விஷம் கலந்து, ஏன்னா அந்த லீலாவதியாகப்பட்ட ஒரு பிரகதாளனுக்கு கொடுத்த பிறகும் அவன் மீண்டும் உயிரோடு வந்தான். காரணம் நாராயண மந்திரத்துடைய மகிமை. அப்படி மீண்டும் உயிர் வச்சு எழுந்து வந்தவனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னதான் செஞ்சாலும் பிழைச்சு வந்துடுறானே அப்படின்னு சொல்லி பிரகலாதனை பார்த்து கேட்கின்றான் ஹிரண்யகசிபாகப்பட்டவன். அடே, அந்த ஸ்ரீஹரி நாராயண எங்கடா இருப்பான், அவனை காட்டா நான் பார்க்கிறேன் அப்படின்னா. அப்பதான் அவன் சொன்னான், அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னா. அப்படியா, இந்த தூணை நான் உடைப்பேன், அந்த தூணிலிருந்து அவன் வெளிவரவில்லை என்றால் சினம் கொண்ட சிங்கமாகப்பட்டது எப்படி மதம் கொண்ட யானையை கடித்து குடத்தி சின்ன பண்ணப்படுத்துமோ அது மாதிரி உன்னை சின்ன பண்ணப்படுத்தாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன பண்ணா, தூணை ஓங்கி அடிச்சான். தூண் ரெண்டா பிளந்தது. என்ன உருவத்தை எடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டதனுடைய பாட்டனாகப்பட்டவன் அவன் சொன்னான் அல்லவா, சினம் கொண்ட சிங்கம் அப்படி சொல்லி அந்த சிங்க முகத்தை எடுத்தான். மனித உருவமாக சிங்க முகம். அப்போ மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை. வெளியில வந்தான். வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாம வெளியிலையும் இல்லாம வேகமா ஓடி போய் லாபகமா அவனை தூக்கிட்டு வந்து உள்ளேயும் இல்லாமல் வெளியில் நிலைப்படி நிச்சய வாசப்படியில ஆகாயத்தம் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் மடி மீது கிடத்தி எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் தன்னுடைய கூரிய நகங்களால் இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் அந்த அந்தி சாயக்கூடிய நேரத்தில் 6 மணிக்கு என்ன பண்ணா, அவனுடைய குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டான். அதனால அன்னைக்கு பாருங்க, புதுசா வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த நிலைப்படி வைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, கிடா வெட்டி தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த நிலை வைக்கிற அன்னைக்கு ஆமா ஆமா கொஞ்சம் நடுத்தரமானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சேவலை அறுத்து அந்த நிலைப்படி சொல்லி அந்த நிலை வைக்கிற அன்னைக்கு அதுக்கு புள்ளியை கொடுத்துட்டு பழி கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, சமைச்சு போடுவாங்க. வசதியே இல்லை, ஒரு சின்ன வீடை கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க நிலை வைக்கும் போது என்ன செய்வாங்க, இருக்கிறது நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும். ராஜகனி என்று சொல்லக்கூடியது எலுமிச்சங்கனி ஆகப்பட்டது. அந்த எலுமிச்சங்கனியை 2 அறுத்து அதை கொஞ்சம் குங்குமத்தை தடவி அந்த நிலைப்படியில பழி கொடுத்துருவாங்க. இது அந்த உக்கிரமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த விளக்கத்திட்டாங்க அப்படின்னா அங்கு அவளுடைய மனைவியாகப்பட்ட மகாலட்சுமி வந்து விடுவாள். அப்ப மனைவி வரும் பொழுது கணவனுக்கு அந்த கோபமாகப்பட்டது தணிந்து விடும். இதுக்காகத்தான் 6 மணிக்கு அங்கே விளக்கற்று சொல்வது. ஆனா இப்ப காலங்கள் மாறி போச்சு. என்ன காலம் மாறிச்சு போச்சு நீங்க சொல்லலாம் சுவாமி. என்ன ஆனாலும் மாறவே இல்ல. நீங்க எல்லாரும் சொல்ல மாதிரி சொல்லாதீங்க. எல்லாரும் மாறிக்கிட்டதா இருக்காங்க சுவாமி. காலம் மாறி போச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? காலம் ஒரு நாள் மாறவே மாறாது. அடிக்கிற வெயில் வந்து அடிக்காம இருக்குதா, பெய்யுற மழை பெய்யாம இருக்கிறதா, பனி கொட்டாம இருக்கல, காத்து தான் அடிக்காம இருக்கிறதா, முதல்ல சொல்லுங்க. ஒன்று மாறவில்லை. காலம் அப்படியே தான் இருக்கு. தேடி ஆடிப்பட்டம் மனிதர்கள் ஒன்றுதான் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். இப்ப அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் மாறித்தானே வருது. முன்னாடி எப்படி வெப்பச்சலனம் அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சா? வெப்பம் இருக்கிற நேரத்துல மழை பெய்யுது, மழை பெய்யக்கூடிய நேரத்துல வெயில் அடிக்குது. அப்ப அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது அல்லவா? மாறிக்கிட்டே இருக்கிற காலம் வந்து அதது வேலையாதது பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா மாற்றம் ஒன்று மாறாத சொல்லி மாறிக்கொண்டே இருக்கிற மனுஷங்க. அதனால நம்மளே மாறிக்கிட்டு வந்து காலத்தை எதுக்கு சொல்றீங்க? பெண்கள் என்ன பண்றாங்க, என்ன பண்ணாங்க? சாயந்தரம் விளக்கேத்துறாங்க சில இடங்கள்ல, எல்லா இடத்துல நான் சொல்லல. சாயந்தரம் ஆச்சுன்னா என்ன பண்ணாங்க, அதாவது என்ன சொல்றாங்களே அந்த தொடர் என்ன தொடரு
தொலைக்காட்சி தொடருங்க. ஓ அப்படியா? அதுல போய் மூலிகை உட்கார்ந்துறாங்க. அன்னைக்கு உள்ள காலங்கள்ல காலங்காட்டும் கருவிகள் இல்லாதப்ப விளக்கு வசதி இருக்காது, மின்சார வசதி இருக்காது. இது இப்ப எல்லாமே வந்து தேவைக்கு அதிகமாக இல்லாம இருக்கின்றதுனால பொழுதுபோக்குக்காக அன்றைக்கு வந்து தாய்மார்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து குற்றம் சொல்ல அவசியம் இல்ல. சேர்ந்து நீங்க தானே உட்கார்ந்து பாக்குறீங்க, என்ன பார்க்காம இருக்கிறீங்க? பாக்குறது இல்லங்க. இல்ல நீங்க அந்த சீரியல் சொல்றீங்கல்ல, நான் என்ன பாக்குறவங்க சொல்லுவாங்கல்ல குத்தமுள்ள நெஞ்சுதான் குரு இருக்கணும்னு சொல்லி. ஒரு சில பேர் வந்து பார்த்து கொண்டு என்ன பண்றது தாய்மார்கள், நீங்க வந்து வெளியில போவீங்க, 4 பேரை பார்த்து சந்திப்பீங்க. பொழுது சாய்ந்த நேரத்துல அம்மா வந்து வீட்டுல தான் இருப்பாங்க. எல்லா வேலைகளும் வந்து பார்த்த முன்னாடி ஓய்வு நேரத்துல அதையும் பாப்போம். இது ஒரு குற்றமா? ஏதோ நாட்டுல திருத்த முடியாம கிடக்கு. அதையெல்லாம் விட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு உள்ள காலங்கள்ல பெண்களுக்கு எவ்வளவு அநியாயம், அட்டழியம், கொடுமைகள், வஞ்சகங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதையெல்லாம் நீங்க கேட்கறது இல்ல. இந்த சீரியல் உலகத்துல குற்றமா? இப்ப பறவைகளை எப்படி விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆளும் சொல்ற காணத்தால இப்ப நான் கோலம் போடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? அந்த கோலம் போடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்க? அந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த காலங்கள்ல இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. சரி, அந்த கோலம் போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, சொல்லுங்க, அந்த சாணத்துல ஒரு பூசணி பூவை வச்சிருவாங்க. ஆமா ஆமா. எதற்காக அப்படி வைக்கிறாங்க? எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. காரணம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த வீட்டுல ஒரு பெண்ணாகப்பட்டவள் ருதுவாகி திருமணத்திற்கு தயாராக இருக்கின்றாள் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சூசகமாக சொல்லாம சொல்லி வைப்பாங்க. அப்ப அதுல போறவங்க வர்றவங்க பார்த்துட்டு, ஓஹோ இந்த வீட்டுல ஒரு பெண் இருக்கின்றாள், அவளுக்கு தகுந்த மாப்பிள்ளை எங்காவது இருந்தா பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி ஒரு ஆணாகப்பட்டவன் திருமணத்திற்கு தயாராக இருக்கின்றான் என்றால் அங்கே அந்த சாணத்துல அருகம்புல்லை குத்தி அந்த கோலம் போடும்போது வைப்பாங்களாம். அப்ப இதை பார்த்து இந்த வீட்டுல ஒரு பையன், அதாவது திருமணத்திற்கு ஒரு ஆண்மகன் தயாராக இருக்கின்றான் அப்படின்னு சூசகமா வந்து அறிமுகப்படுத்துறது. நம்ம சொல்லுக்குள் சூசகமான வார்த்தைகள் நிறைய இருக்குங்க. அப்ப வந்து காலங்கள்ல எப்படி எல்லாம் இருந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப வந்து என் வீட்டில் ஒரு தகுந்த பெண்ணாகப்பட்டவள் இருக்கிறார், மாப்பிள்ளை இருக்கிறவங்க சொல்றதுக்காக வந்து எந்த மாசத்துல இந்த பூசணி பூவு அருகம்புல்லாம் வைப்பாங்க? அது இந்த மார்கழி மாதம். ஏன் மார்கழி மாசத்துல வைக்கணும்? ஏன்னா மார்கழி மாசத்துல வைக்கலாம்ல, ஏன் அந்த மார்கழி மாசத்துல தான் வைக்கணுமா? ஏன் ஒரு சித்திரை மாசம் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆடி மாதம் வைக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் வந்து அந்த மார்கழி மாசம் வைக்கணும்? ஏன்னா கார்த்திகைக்கு அடுத்து வரக்கூடியது மார்கழி மாசமாகப்பட்டது. அந்த மாதத்திலே சிறப்பு தைக்கு முன்னாடி வர்றது மார்கழி. முன்னாடி இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சொல்வார்கள். ஆமா, ஆடிக்கித்தை 6 மாசம். ஆடிக்கித்தை 6 மாசம். ஆனா ஆடிக்கித்தை 6 மாசம் அப்படி சொல்றீங்களே, அதுல வந்து இந்த மார்கழி மாசத்துலதான் தெய்வங்கள் எல்லாம் உலாவுகள் வருமாம். அப்படிப்பட்ட ஆகாயத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து, ஏன்னா இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும், மறைமுகமாக எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக எடுத்து சொல்றதுக்கு என்ன பாடம் நடத்திட்டா இருக்கு தெய்வம்? பாடம் எல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் என்ன சுவாமி, எடுத்து சொல்வதற்காக மார்கழி மாசம் வருது அப்படின்னா நீங்க சொல்றது வந்து தெய்வமே வந்து எல்லா மக்களுக்கும் காட்சி கொடுக்குதா? காட்சி கொடுக்குது. ஆண்டு காலம் அழுது புரண்டாலும் வந்து என்னைக்கு தெய்வம் வந்து நம்மள்ட்ட வந்து காட்சி கொடுக்கிறது? ஒரு நாள் கொடுக்காது. மனம் கொண்டது மாளிகை. உங்களை போன்ற ஒரு மனிதர்களாகவோ என் போன்ற ஒரு முனிவர்களாகவோ இப்படி ஏதோ ஒரு வகையில வந்து உதவி செய்வார்கள். சூசகமாக. ஆமா, சூசகமாக அப்படி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நீங்க பறவைகளை இப்ப ஆளோலம் சோ அப்படின்னு விரட்டி கொண்டிருப்பதாக சொன்னீங்க. என்ன காரணம்? ஏன்னா ஒரு காலத்துல வில்லால் அடிச்சார் சொன்னாகப்பட்டவன் பெறுவதற்காக பிரம்பால் அடித்தார் மனிதர் பாண்டியராகப்பட்டவன். வீட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட உன்னை பேசும் தமிழ் இழைத்து வாராதிருப்பதுடன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அடித்தார். செருப்பால விதித்தான் தென்னப்பனா. 63 நாயன்மார்களே கண்ணப்பன விடுற பெயர் நாமம் அவருக்கு கிடைத்தது. ஆனா சொல்லால் அடிச்சான கிரணாகப்பட்டவன் திரைப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு எரிந்து சாம்பலா போனார். இப்படி வில்லால் அடிச்ச அர்ச்சுனன் அழியல, பிரம்பால் அடித்த அரிமர்த்தன பாண்டியன் அழியல, செருப்பால் அடிச்ச தின்னப்பன் அழியல, நீங்க சொன்ன மாதிரி சொல்லால் அடிச்ச நக்கீர மட்டும் எரிஞ்சு சாம்பலானா. மறுபடியும் 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிகள் வேண்டிய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழுக்கு ஒரு புலவன் வேண்டும், தலைமை புலவன் வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக சிவனை வேண்டி கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே அந்த சிவனாகப்பட்டவர் மீண்டும் அவரை உயிர்ப்பித்துக் கொடுத்தார். உண்மை சுவாமி. அப்படிப்பட்ட அந்த நக்கீரனாகப்பட்டவன் தான் திருமுருகாற்றுப்படை இயற்றினான். ஆமா, அந்த திருமுருகனுடைய பெருமைகளை 6 வீட்டுடைய சிறப்பையும் எடுத்து சொன்னார். ஆம் சுவாமி. அது எடுத்து சொல்வதற்கான காரணம் என்ன? காரணம்லாம் தோரண கட்டுறாங்க. நீங்க எதுக்கு முதல்ல வந்து அதை சொல்லுங்க. வந்த காரணத்துல அப்புறம் சொல்லிக்கலாம். எல்லா உலகத்தையும் சொல்லக்கூடியவர் யாரு? வள்ளி பொண்ண வந்து இப்ப நான் கலியுகத்துல காவல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். யுகங்கள் எத்தனை? யுகங்கள் 4. என்னென்ன? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்துல என்ன நடந்தது?
கலியுகத்துல நடக்கக்கூடியது ஸ்கந்தம் முடிச்சக்கூடிய கந்த புராணம். திரேதா யுகத்துல என்ன நடந்தது? திரேதாயுகத்துல நடந்தது ராமாயணம். ராமாயணம். துபாவர யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல அதாம பத்தான் சொல்றேன். நான் எதை கேட்டாலும் சொல்றேன். இப்ப சொல்றேன், அப்புறம் கேட்டா பதில சொல்லுங்க. ஸ்கந்தம் முடிச்ச அப்புறம் சொல்லி இப்பறம் சொல்லிலாம் சொல்ல கூடாது. நான் வள்ளிப்பட்ட சின்ன புள்ளை கேள்வி கேட்டா கந்த புராணம். இல்ல சுவாமி, சின்ன புள்ளை நான் ஏதாவது துடுக்க கேட்டா நீங்க பதில சொல்லணும்ல. சரி கேளுங்க. சின்ன மூத்தவர் சொல்லு, முதிர்ந்த நிலைக்கனே முன்னாடி பக்கம் பின்னால இடிக்கும். அப்ப இந்த இடத்துல மூத்தவரா வர்றது நீங்க தான், நான் வந்து கிடையாதுல்ல. அந்த இடத்துல அதனாலதான் உங்களுக்கு பெருமை. ஏன்னா கிரேத யுகத்துல என்ன நடந்தது? கிரேத யுகத்துல நடந்தது ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணம்னா ஹரிச்சந்திர புராணத்துல யாரு கதாநாயகனாக இருக்கிறார்? அவர்தான் ஹரிச்சந்திரன் தான். அப்ப துபாவர யுகத்துல யாரு கதாநாயகன்? துவாபர யுகத்துல இருந்தவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா. இந்த கந்தன் அப்படின்னு கந்த புராணத்துல யாரு? அதாவது கந்தன் கூட திரேதா யுகத்துல இருந்தவன் ஸ்ரீ ராமனாகப்பட்டவன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கிறது. இப்ப மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி யார சொல்லுவோம்? சிவபெருமான். சிவன் அவர்தான் முதல் மூர்த்தி. அவருக்கு என்ன வேலை? அவருக்கு அழிக்கிற வேலை. அழிக்கிற வேலையா? பெருமாளுக்கு காக்கக்கூடிய, பிரம்மனுக்கு படைக்க, மகாலட்சுமிக்கு செல்வத்தை, கலைவாணிக்கு, கல்வி, ஆதிவரா சக்திக்கு சக்தியை கொடுக்கிற வேலை. உங்களுக்கு கலகம் பண்ற வேலை. கலகம்லாம் இங்க பண்ண முடியாது, போயிட்டாங்க. நல்ல அமைதியா மக்கள் நாடகம் வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. சரி, கலகத்தை பண்ணி நீங்க வேற சண்டை இழுத்து விடணுமா? இருக்கிற சண்டையே பிரச்சனைகள் தீர மாட்டமா இருக்கு. கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை, கடந்தால் நன்மை. நல்லா இருக்கிற இடத்துல வந்து குட்டையை குழப்பி விட்டு அப்புறம் தெளிந்த நீரோட நற்கலகம்னா நீங்க சொல்றது உங்க தலையை காப்பாத்துறதுக்காக நீங்க நற்கலம்னு சொல்லிக்கிறது என்ன பொது நிலமா வரீங்க? இந்த உலகத்திலே உங்களை மாதிரி சுயநலவாதி ஒருத்தரும் கிடையாது. அட எப்படி நான் கலகம் பண்றேன்ல, நான் கலகம் பண்ணலைன்னு வச்சுக்கமா. அண்டங்கள் 1008 எனக்கு கொடுத்த சாபத்தின்படி ஒரு நாளைக்கு ஒரு கலகம் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், என்னோட தலையை கப்படுறது 1008 சுக்குள்ளா வெடிக்கும். வெடிச்சிட்டு போகுது. யாரு இப்ப பிரச்சனையா? வெடிச்சிட்டு போகுது, அது பாட்டுக்கல போகுதா? ஆமா, வெடிச்சாத்தாம பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சுவாமி? ஏடா அண்டமெல்லாம் 1008 நாரதர் வந்துட்டா அத்தாடி ஒரு நாரதரையே தாங்க முடியல உலகத்துல. அந்த பிரச்சனை 1008 அண்டத்துக்கு 1008 நாரதனா எவ்வளவு பிரச்சனை? அந்த பிரச்சனை நினைச்சு கூட பார்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தலைவிரித்து ஆடுமல்ல அந்த உலகம். அதை வெடிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கலகத்தை ஆரம்பிச்சு. அப்ப அதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்து கலகம் செய்யறது மாதிரி என்னிடம் வந்து கேள்வி கேட்கறீங்க. ஆரம்பத்துல சோகமா இருந்தாலும் முடிவில் சுபமாக முடியும். நற்கலகம் தான். அப்படியே நீங்க சொல்லிக்கிறது. நான் தான் சொல்றேன், அப்புறம் இன்னொரு ஆளா வந்து சொல்லுவாரு. ஏன்னா இன்னைக்கு நாரதர் நீங்க வந்தீங்க இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன்? என்ன கேட்டீங்க? இந்த சொல்லாலிச்சல நக்கிரனாகப்பட்டவன் மறுபடியும் முதல்ல இருந்து மறந்திருப்பீர்கள். மறக்க மாட்டேன். ஏன் நான் மறக்கிறேன்? அந்த திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான காரணம் என்ன? அதையெல்லாம் எனக்கு கேட்கலாமா? அது எப்படி ஏற்றினாரு? சின்ன பிள்ளைகிட்ட எதை கேள்வி? அம்மா உங்க அப்பா பேர் என்ன? சொல்லுங்க. அப்பா பேர் என்ன? நாட்டு பேர் என்ன? எதுக்கு பறவை வரட்டும் வந்து இதை மட்டும் கேட்கலாம். அதெல்லாம் அப்படிலாம் கேட்க முடியாது. ஆற்றுப்படை எழுதுறதுக்கு காரணத்துக்கு வந்துச்சு அப்படிலாம் நீங்க கேட்கலாம். அப்படிதாம கேட்பேன். தெரியுமா தெரியாதா? சொல்லுமா. கேட்கணும். சட்டம் மட்டும் பேசக்கூடாது. சட்டம் மட்டும் ஒரு கொட்டை பேசுவேன். அடக்கி விரும்பி. ஆமா, நான் ஒரு வட்டத்தை போட்டு நிக்க வச்சு பேசி போறேன். நீங்க போடி நான் புள்ளிலே நிறுத்தி வச்சிட்டு போயிருவேன். அதையும் பார்க்கலாம். பார்க்கதானே நான் வந்திருக்கேன். வம்புக்கு நான் போறது கிடையாது. நான் வரிசையா வழியக்கு வந்தா வம்புக்கு விட வர மாட்டேன். சாப்பிட்டேனா ஏதோ நான் வந்து பொறுமையா பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதையும் பாப்பா. நான் வந்து அவரை பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு பின்னுக்கு இருக்கு பாருங்க. நீ கேட்டவரே நான் சொல்லல. என்ன பார்க்கதானே வந்திருக்கீங்க. அது மாத்தி கேட்க. ஏன் மாத்தி கேட்க கூடாது? சொன்னல. எல்லாமே தெரிஞ்சவரு. சொன்னல. மாத்தினா வாய்ப்பாட நடந்துக்கிட்டு இருக்கு. கலியுகத்துல என்ன நடந்துச்சு? திரேதாயுகத்துல நடந்துச்சு, துவாபரத்துல நடந்துச்சு, கிரேதாயுகத்துல நடந்துச்சு. மாத்தி கேட்டீங்களே. எதை கேட்டாலும் இப்ப நான் கேக்குறேன் சொல்லு. சுவாமி ஏன் மாத்தி கேக்குற? ஏன் மாத்திர? இதெல்லாம் தேவையில்லை. கேட்டா பதில சொல்லணும். என்ன நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க. இதனால மாத்தி நான் ஏமாத்தமா பேசுவேன். ஏமாறவங்க இருக்க தொட்டிக்கு ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஏமாறவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாது. அதுதான் நல்லது. என்ன சிரித்து வாழ ஏமாறாதே, ஏமாற்றாதே. ஆமா, ஏமாற கூடாது. வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ வேண்டும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் ஒரு நாள் வாழ கூடாது. சரி, நீ அப்படியே பேச்ச மாத்தாம இந்த நக்கிரனதை ஈட்டுவதற்கான காரணம் நீங்க மறந்துருப்பீர்னு நினைச்சேன். மறக்க மாட்டேன். என்ன பண்றது? இன்னைக்கு வாய்ப்பு அப்படி. இன்னைக்கு நாரதர் நம்ம வந்து பேசணும். இன்னைக்கு வேற நாரதரே கிடைக்கலையா? மறுபடியும் அதுலயே முதல்ல இருந்தே வந்துகிட்டு இருக்கீங்க. சரி, நான் அதுல மாத்தி, நீ எப்படி மாத்தி கேட்டே அதே மாதிரி மாத்தி கேட்க. எப்படி கேளுங்க. இப்ப துபாவரத்துடைய கணக்கு என்ன சொல்லு பாப்போம். துபாவரத்தின் கணக்கெல்லாம் அப்ப இருக்கட்டும். சொல்லுமா. அப்ப நீ மாத்தி கேட்க நான் சொன்னேன்ல. ஏன் கால் சொன்னீங்க? ஏன்னா நான் சொன்ன கேள்விக்கு இப்ப கிரேதாயுகத்துடைய கணக்கு என்ன இருக்கு? கணக்கெல்லாம் என்ன கணக்கு? கணக்கெல்லாம் பிணக்கலாம நாங்க பேசணும் தானே. சொல்லணுமா? சொல்றதுக்கே இருந்திருக்க அப்புறம் எதுக்காக வந்திருக்காங்க? சரி, அந்த நக்கீரை எப்படி? அட கடவுளே, நான் என்ன செய்ய? நாராயணா நாராயணா முருகா சண்முகா. அந்த முருகன் தானே அதுக்கு எடுத்து கொடுத்தாரு. என்ன காரணம்? என்னன்னா இந்த நக்கீரன் என்ன செய்யறாரு? நெற்றிக்கண்ணில் திறந்து வந்து எரிச்சிட்டாருல.
எரிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா மறுபடியும் சிவனுடைய அருள் கிரகத்தினால் உயிர் பெற்று வந்துட்டார். வந்த உடனே சிவனுடைய நாமத்தை அனுதினமும் உச்சரிச்சிட்டு இருக்கிறவர் நக்கீரன். 3 சங்கங்களுக்கும் முதன்மை சங்கமாக விளங்கக்கூடிய மதுரை நதியில அவை தலைவராக முதன்மை புலவராக விளங்கினவர் நக்கீரன். இந்த நக்கீரன் என்ன பண்றாரு, அதிகாலையில் எந்திரிப்பாரு, போய் சரவண பொய்கையில் நீராடி விட்டு அனுதினமும் சிவனுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே வருவார். அப்ப முருகன் பார்க்கிறாரு, என்னடா நம்மளை ஒரு நாள் பாட மாட்டாரா இவர் தீந்தமிழால அப்படின்னு சொல்லி, ஏன்னா தமிழ் மொழி கடவுள் அப்படின்னா முருகன் தானே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பாடுறதா தெரியல. சரி என்ன பண்றது, ஏன்னா சோதனை கொடுப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் இறைவனுடைய வேலை அல்லவா. இப்ப என்ன பண்றாரு, ஏதாவது ஒரு சூட்சுமம் செய்வோம் சொல்லி ஒரு பூதத்தை உண்டு பண்றார். அந்த பூதத்தை என்ன செய்யறாரு, நீ பூலோகத்துக்கு போ, யாராரு எந்தெந்த இடத்துல சிவபூசை செய்ய மறக்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டு ஒரு குகையில் அடைச்சிரு. குகையில் அடைச்ச 1000 பேர் என்னைக்கு சேர்கிறதோ அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த பூதமெல்லாம் நீ பூதம் எல்லாரையும் சாப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தை அனுப்புறார் முருகப்பெருமா. இப்படி ஒவ்வொரு திசைக்கும் 4 திசைக்கும் போய் பூதம் என்பது உருவம் தெரியாது, அருவம் உருவமாகின்றது மாதிரி பூதம் அந்த பேய் பிசாசெல்லாம் சொல்றோம்ல, அது உணர முடியாது, தெரியாது கண்ணுக்கு. அது என்ன பூதம், ஆண் பூதமா பெண் பூதமா, அது பேர் என்ன? சரி அப்படியா, ஆமா சரி பாப்பா சொல்றேன். அப்ப இந்த பூதம் என்ன பண்றது, எல்லாரையும் தூக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முனிவரை தூக்கிட்டு வந்துருச்சு. 999 முனிவர்களை தூக்கிட்டு குகையில் அடைச்சிருச்சு. அடைச்சா என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை இதுவே போய் தயாரிச்சு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிற பொழுது அப்பதான் நக்கீரன் சரவண பொய்கையில் நீராடி விட்டு அந்த குளத்து கரையில உட்கார்ந்து சிவபூசை செய்கிறார். சிவபூசை செய்கின்ற பொழுது என்ன செய்யுது, இந்த பூதம் மரத்துல ஏறி ஒரு இலையை பூமியில பறிச்சு போடுது. இலை பாதி இலை நீரில் விழுந்துருச்சு, பாதி இலை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள விழுந்த பாதி இலை மீனா மாறிடுச்சு, தரையில விழுந்த பாதி இலை பறவையா மாறிடுச்சு. ஒரு இலையில பாதி மீன் பாதி பறவை. பறவை தண்ணிக்குள்ள போனா என்ன ஆகும், செத்து போகும். மீன் கரைக்கு வந்தா என்ன ஆகும், அதுவும் செத்து போகும். அப்ப 2 உயிரை காப்பாத்தணும்ல. என்னடா சாமி அப்புறம் கும்பிட்டு வருவோம், உயிர் தானே முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லி நக்கீரன் என்ன செய்யறாரு, பூஜையை மறந்துட்டு இந்த உயிரை காப்பாத்தணும் எந்திரிச்சாருல. அந்த நேரம் பூதம் தூக்கிட்டு கிளம்பிருச்சு. கிளம்பி போய் அடைச்ச உடனே 1000 பேர் சேர்ந்தாச்சு. பூதம் எல்லாரையும் சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கிறது. அங்க இருந்து முனிவர்கள்லாம், சண்டாலா நீ எங்கிருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்வேன், எல்லாரும் உயிர் போக போதே அந்த உயிரை காப்பாத்துறது உன்னுடைய பொறுப்பு, என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யற, அந்த பூதத்தை சாப்பிட போதில் நக்கீரனை பார்த்து 50 பேரும் சொல்றாங்க, பரவாயில்ல என்ன பேர் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இத்தனை பேர் உயிரையும் காப்பாத்தன என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அங்க யாரா குடிகொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி கண் மூடி தியானிக்கிறார். முருகப்பெருமான் மலைக்கு மேல இருக்கிறார். அப்பதான் முருகனை வேண்டுகிறார், முருகா சண்முகா கந்தா கடம்பா கதிரிவேலா, எனக்காக இல்லாவிட்டாலும் இத்தனை முருகனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக நீ வாப்பா அப்படின்னு சொல்லி வேண்டின உடனே கையில் இருந்த வேலை கொண்டு சிறையில் வந்த குகைக்குள்ள எரிஞ்சாரு. குகையாகப்பட்டது உடைபட்டு அத்தனை முனிவர்கள் விடுதலை ஆனார்கள். அத்தனை பேரை காப்பாத்திட்டாரு. அப்ப அனுதினமும் என்னை நீ பாட மாட்டேன்னு ஒரு நாளாவது ஏங்கி கொண்டிருந்தேன், இப்ப நீ பாடிட்ட பரவாயில்லன்னு சொல்லி இதற்காகத்தான் உனக்கு சோதனை கொடுத்தேன்னு சொல்லி முருகனே அடி எடுத்து கொடுத்தார். என்னுடைய 6 படை வீட்டுடைய சிறப்பை நீயே பாடவேன்னு சொல்லி அடியெடுத்து கொடுத்ததுனால நக்கீரனாகப்பட்டவன் இன்றைக்கு திருமுருகாற்றுப்படை எழுதினார். யார் அப்படின்னா, நீங்க ஆண் பூதமா பெண் பூதமா அப்படின்னு இல்ல, ஒரு பெண் பூதமாகப்பட்டது கருக்கி முக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பூதம் தான் இத்தனை பேரையும் தூக்கிட்டு போய் சிறையில் அடைச்சது. கேட்ட கேள்வி இதுதான் பதில். எதுக்கு சொல்லுங்க, நல்ல விஷயம். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்ட காரணத்தினாலே தங்களுடைய பருவம் 3வது மங்கை பருவம். இந்த மங்கை பருவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை போக முடியாது, அலுப்பகலும் இந்த அவஸ்தைகள் நியமித்து அலுப்பகலும் இந்த அவஸ்தைகள் கொடுத்து சொல்லும் கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ ஓட்டம சொல்லவதி உனக்கு என்ன அக்கறைய கைவரிசை செல்லாது யாரை 10 கூட்டு கொடுப்பது நாகரிகம் அறுபத்தம் இல்லாமல் பேசிவிட்டாய். அறிவிலாருக்கு அருமையும் அன்பலாருக்கு அன்பையும் பண்பலாருக்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொடுப்பதன் வேலை. அதனால சூரிய சமுத்திரத்திற்கு உன்னை அந்த முருகனுக்கு கிடைப்பது காட்டாவிட்டால் நான் நாரதம் அல்ல, இந்த மாபெரும் முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண